இட்ஸ் மீ ரோஷினி. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே, ஸோ வந்து எல்லாரும் வீட்லயும் நான்வெஜ் இருக்கும். அடுத்த சண்டே இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ஆலு சிக்கன் கறி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது வந்து ஆல்ரெடி நீங்க எல்லாம் பண்ணிருப்பீங்க. இது என்னுடைய ஒரு வெர்ஷன்ல தான் நான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இப்போ வந்து புதுசா வந்திருக்க ஹைப்பை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து எனக்கு கொடுங்க. ஓகேவா? சரி, இப்போ வீடியோக்குள்ளாடி போலாமா? வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். சிக்கன் வந்து நான் இப்போதைக்கு வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். செகண்ட் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைடு ஆனியன் வந்து இது நம்ம வந்து சின்னதா வந்து ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். 2 ஆனியன் வந்து நல்லா சின்னதா கட் பண்ணிட்டு ஃப்ரைட் ஆனியன். டொமேட்டோ, தக்காளி வந்து நீங்க ஒரு தக்காளி ஒரு 2 தக்காளி இல்லைன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி நான் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா பெப்பர், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டா வந்து பொடிச்சு எடுத்துடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, சீரகம் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சமா எடுத்திருக்கேன், கரம் மசாலா பவுடர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தக்காளியை வந்து மிக்சி ஜார்ல போட்டு முதல்ல தக்காளி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளி கூடவே என்ன சேர்க்கணும்னா பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து பெப்பர், ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம இதுல வந்து கூடவே சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். நம்ம ஃப்ரைடு பண்ணி வச்சிருந்தோம்ல ஃப்ரைடு ஆனியன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜீரகம் போடலாம். ஜீரகம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பேஸ்ட், அந்த பேஸ்ட் இதுல போட்டுக்கலாம். இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெயில இருந்து வதக்கணும். இப்ப பாருங்க, இந்த மசாலையும் எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? எண்ணெய் வந்து இங்க பிரிஞ்சு வருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட வந்து இப்ப நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நம்மளுடைய சிக்கன்ல வந்து நல்லா இறங்கணும். அதுக்கு தகுந்தவாறு வந்து நல்லா மசாலையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்படிலாம் ஃபர்ஸ்ட் வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். எந்த பொடி போட்டாலுமே போட்டுட்டு ஒரு மிக்ஸ்டு வந்து பண்ணி விட்டுருங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடர். இப்ப நம்ம அந்த அரைச்சு வச்ச போது அந்த பேஸ்டோட தண்ணி இருக்கும் தெரியுமா, நம்ம வாஷ் பண்ண மிக்சி ஜார் வந்து வாஷ் பண்ண அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம நார்மல் வாட்டர் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு உப்பு எவ்வளவுக்கு தேவையோ அந்த உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அப்படி ஸ்லோவா விட்டுருங்க. அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஸ்லோ குக் ஆகட்டும். இப்ப நான் வந்து இதை ஓபன் பண்ணலாம். இப்ப நம்ம ஸ்லோவா வச்சிருக்கோம்ல, இதை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாய் கட் பண்ண வேணாம், அப்படியே போட்டுக்கோங்க. இப்பதான் நம்மளுடைய மெயின் வந்து உருளைக்கிழங்கு, இதை வந்து போட்டுக்கலாம். பெருசு பெருசா வந்து நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். நம்ம சின்னதா வந்து போட்டோம்னா டக்குன்னு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து உடஞ்சு போயிடும். அதனால நம்ம வந்து நல்லா பெருசா போட்டுக்கலாம். அப்பதான் வேகும் போது வெந்து உடஞ்சு மிக்ஸ் ஆகாம இருக்கும் குழம்புல கூட. ஸோ வந்து நம்ம இப்ப வந்து கொஞ்சமா கறிவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம், அதே வந்து மேல தூக்கி விட்டுலாம். இப்ப நல்லா வேகணும், உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். ஸோ வந்து நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சமா வந்து கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அடியில பிடிச்சிடும். அதனாலதான் இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃபைனலா ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஆலு சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணும்னா அப்படி எடுத்துக்கோங்க, இல்ல கொஞ்சம் தண்ணியா வேணும்னா அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து இதுல தூவிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான ஆலு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. ஒன்ஸ் வந்து நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும்.
சூப்பரான நம்மளுடைய ஆலு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. கண்டிப்பா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் சண்டே வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்றதுக்கு டைம் ஆயாச்சு. நானும் சாப்பிட போறேன், நீங்களும் இப்ப சாப்பிட போவீங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷினி. டாடா, பை பை.